காலையிலேயே தக்காளி பழம் காலியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே போயிட்டு தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தேன். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் 2 கிலோவில் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா பழுத்த தக்காளி பார்த்த உடனே தக்காளி கடல் செய்யணும்னு தோணுச்சு. அதனால் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி பழத்தை. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகெல்லாம் பொரிய விட்டுட்டு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவே சேர்த்து அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி கடையில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது செஞ்சாவே சாதத்தோட அப்புறம் தோசை இட்லி சப்பாத்தி எதை விடனாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் அடிக்கடிக்கு செய்கிற ஒரே ரெசிபி இதுதான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு அதோட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா வதன அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் அப்படியே விட்டுருங்க. குக்கரில் ஏன் வச்சேன் அப்படின்னா, நான் பருப்பு சட்டி இங்கே இல்லை, குக்கரில் நல்லா மசிச்சு வந்துடும் அப்படின்றதுனால குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்காக தோசை மாவும் ரெடி பண்ணி தோசையும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தக்காளி சீசனில் நீங்கள் தக்காளி வச்சு எந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்வீங்கன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு தோசையும் ரெடி பண்ணி குக்கர் ஸ்டீம் ரிலீஃப் ஆனோடனே அந்த தக்காளியை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், திறக்கும் போதே அந்தளவுக்கு வாசனையாக இருந்தது. மொறுன்னு தோசையும் ஊற்றி அப்படியே தக்காளி கடைஞ்சி தான் அதில் சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.